எங்கள் ஊர் உசிலம்பட்டிக்காரங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா வைப்பான். எங்கேயும் நம்ம ஊரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஓவராக போகிறோம்னு தான் எனக்கு தெரியுது. என்னன்னு சொல்கிறேன். இது வந்து எம்எல்ஏ வந்து உசிலம்பட்டி மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, தீபாவளி பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை தான் அடுத்த வருஷம் வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே எங்கள் ஊருக்கு அவங்களுக்குலாம் அப்படியே ரோசம் வந்துருச்சு. நாங்கள் பயங்கரமாக இருக்கோம், நல்லா இருக்கோம், எங்களை பார்த்து எப்படி இப்படி சொல்லலாம், எங்கள் வீட்டு தாய்மாமன் சீரெல்லாம் பாருங்கள், எங்கள் வீட்டு மொய்யெல்லாம் பாருங்கள், விசேஷம் வைக்கிற மொய் இருங்க. அந்த மனுஷன் உங்களை மாதிரி இந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் நடத்துகிறவங்க, பெரிய பெரிய பணக்காரங்களை பற்றி பேசலை. ஊரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்க விவசாயியை பற்றி பேசினார். எந்த விவசாயி தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்காரு? இப்போ தீபாவளி அப்போ தண்ணி வருமா வராதா, நாற்று நடணும், நாற்று கிடைக்குமா கிடைக்காதா, வரப்பாட்டு ஆள் கிடைக்குமா கிடைக்காதா, இதுக்கு காசு வேணுமே கடை வாங்கி உட்காந்துட்டு இருப்பாங்க. அதே பொங்கலுக்கு நல்லா கதிர் விளைஞ்சிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிடக்கூடாது, கருதா இருக்கணும், கருதருக்கு ஆள் கிடைக்கணும், இங்கே நம்ம வாங்கின கடன்லாம் அடைக்க முடியும்னு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்காக தான் மனுஷன் பேசினார். மொய் விசேஷம் வைக்கிறோம், தாய்மாமன் சீர் இருக்கிறதுலே பெஸ்ட்டு உசிலம்பட்டி தான். நான் ஒவ்வொரு தாய்மாமனும் அந்த சீர் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? 180 பேர் வந்து கடை வாங்கி தான் அந்த சீர் செஞ்சுருப்பாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள். பேங்க்கில் லோன் வாங்கி இஎம்ஐ கட்டுறவங்க கூட 2 மாதம் 3 மாதம் கட்டலைன்னா தான் வீட்டுக்கு வருவான். நீ ஒரு வீட்டுக்கு மொய் செய்யாமல் இருந்து பாரு, 3ஆவது நாள் சொல்லி விடுவாங்க, அடுத்த வாரம் நோட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் நாங்கள் செஞ்சோம், நீங்கள் எங்களுக்கு செய்யலை, எங்கே ஏன் செய்யலை, எதுக்கு செய்யலைன்னு. அது எவ்வளோ பெரிய மன கஷ்டம் தெரியாது. உடனே நாங்கள் இங்கே எம்எல்ஏ வந்து உங்கள் விவசாய கஷ்டத்தை சொன்னோன்னே நாங்கள் உசிலம்பட்டிக்காரப்பா சாமி உங்களை சொல்லலப்பா, அவர் வந்து கஷ்டப்படுற மக்களை சொல்லியிருக்காரு. ஏன்னா கஷ்டப்படுற மக்களுக்கு போய் அந்த நலத்திட்டம்லாம் போய் சேரணும்ல. நாங்கள் நல்லா இருக்கோம், நாங்கள்லாம் வந்து உசிலம்பட்டியில் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கோன்றவங்க. கவர்மெண்ட் தர இந்த கேஸு இந்த மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு இவ்வளோ செழிப்பாக இருக்கும், உங்களுக்கு எதுக்கு 1000 ரூபா கொஞ்சம் வேணான்னு சொல்லுங்கள். அப்போ மட்டும் நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், எங்கே எப்படி சேர்க்காம இருக்கலாம், நாங்களும் கஷ்டப்படுறவங்க தானே அப்படின்னு மட்டும் வந்து சண்டை போடுறீங்க. உசிலம்பட்டி விவசாயிகளுக்காக ஒரு ஆள் போய் பேசினா நல்லா இருக்குங்களா? உங்களை பற்றி கவலையே கிடையாது. அவர் சொன்னது 80% மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு கவர்மெண்ட்டோட உதவி வந்து நம்மளுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எப்படி கிடைக்க வைக்கலாம் அந்த மாதிரி நினச்சி பாருங்கள்.